Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah, rabbana zidna ilma, rabbi shrah li sadri, wa yassir li amri, wahlul uqdatan min lisani yafqahu qawli, ya Fattah. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹோட மிகப்பெரிய கிருபை, அவனுடைய கருணையை கொண்டு புனிதமிக்க இந்த துல்ஹஜ் மாசத்துல முதல் 10 சிறப்புகள்ல ஒன்னா அவனுடைய வேதத்தை அழகா அவனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் சூறாக்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்து வர்றோம். அது மட்டும் இல்லாம அதுல உள்ள படிப்பினைகள் நமக்கு என்ன, நாம எதெல்லாம் எடுத்து நடக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய படிப்பினையும் பெற்று வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நம்ம சூரா நபா பார்த்தோம், சூரா நாசியாத் பார்த்தோம். இப்போ நம்ம அன்றாட தொழுகையில ஓதக்கூடிய எப்போதும் நமக்கு காலை மாலை விக்ருக்கு, அந்த விக்ருன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு துவாவா இருக்கக்கூடிய சூரா குல் சூறாக்களை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்ப்போம். சூரத்துல் ஃபலக் அண்ட் சூரத்துன் நாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மக்காவுல இறக்கப்பட்டது 5 வசனங்கள். இதுல இமாம்களுக்கு இடையில ஒரு சிலர் மதீனால இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த சூறால இருக்கக்கூடிய முதல்ல இதனுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்கும்போது, திருக்குர்ஆனுடைய 113வது அத்தியாயம் சூரா அல் ஃபலக், வைகரை அப்படிங்கிற ஒரு பொருள். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது மக்கிய அத்தியாயம் சொல்லிட்டு ஹசன் அல் பஸ்ரி, அத்தா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் இதே அறிவிப்பை தான் சொல்றாங்க. ஆனா மற்றொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் இது மதனி அத்தியாயம், அப்படி மதீனால இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் பல அறிஞர்களும் மதீனால இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2 விதமான கருத்து இருக்கு. தப்சீர் அல் பஹ்ருல் முஹைத்துல இது பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 வசனங்களும் இடம் பெற்றன. அதாவது வந்து அருளப்பெற்ற வரிசையில 20வது அத்தியாயமான அல் ஃபீல் 105வது அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அத்தியாயத்துக்கு பின்னாடி இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தின் 1வது வசனத்துல, நபியே நீர் கூறுவீராக, வைகரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதாவது ஒரு சில தர்ஜுமால அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுறான். அதுல அந்த வைகரை அதிகாலை அப்படின்ற ஒரு மீனிங் வருது பாத்தீங்களா, அதையே இந்த சூறாவுக்கு பேரா சூட்டப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அல் ஃபலக்குண்டா நிறைய மீனிங்ஸ் இந்த வார்த்தைக்கு இருக்குங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. விடியலை, பிளந்தான், அகற்றினான், காலை பொழுதை வெளிப்படுத்தினான், இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகாலை அப்படிங்கறது எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மீனிங்க கொடுக்குதுன்னு சொன்னா, பொழுது விடியுதுல, பொழுது புலரக்கூடிய நேரம், எல்லோரும் ஒரு புதிய நாளன்று மலரும் நேரமா இருக்குது. சோம்பலம் முறித்து தூக்கம் கலைச்சு புத்துணர்வு பிறக்கும் நேரமா இருக்கு. அதனால ஒவ்வொருவருக்கும் அந்த நேரம் மிக முக்கியமானது. அதனாலதான் வைகரையின் இறைவன், அதிகாலையின் இறைவன், ரப்பில் ஃபலக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமா வர்ணிச்சு காட்டுறான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இந்த அத்தியாயமும் அடுத்து இருக்கக்கூடிய சூரத்து நாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இறக்கப்பட்டதற்கான பின்னணியை பத்தி சொல்லும் போது நபிமொழிகள்ல இதை பத்தி நிறைய விரிவாவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூறாக்கள் இந்த 2மே, இந்த சூறாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, முஅவ்விதத்தைன், 2 பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சூறாவும் அடுத்தடுத்து ஒரே நேரத்துல இறக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான வரலாறு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ ஒரு இதை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்திருக்காங்க. லபீஸ் பின் அஸ்லம்ங்கிற யூதன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டான். மதீனாவில பனு சுரை கூட்டத்தாரோடைய தோட்டத்துல இருந்த தர்வான் அப்படிங்கிற கிணற்றுக்குள்ள சூனிய பொருட்களை அவன் வச்சுட்டான். பேரிச்சம்பாலை உரைக்குள்ள நபி அவர்கள் பயன்படுத்தி வந்த சீப்பு பற்கள், அவங்களுடைய அந்த முடி, உதிர்ல சிக்கு முடி, அது முடிச்சிடப்பட்ட கயிறு, இது பொருள்கள்ல அவன் சூனியம் செஞ்சு அவன் எல்லாம் செஞ்சுட்டான். அந்த கிணத்துக்கு அடியில போட்டுட்டான். அந்த கயிறுல 11 முடிச்சுக்கள் போட்டு அதுல ஊசியில குத்தப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில தொல்லைகள், கஷ்டங்கள் இருந்து வந்துச்சு. அல்லாஹ்விடமே அதுக்கு தீர்வை கேட்டுக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் வந்து
அவங்களுடைய கனவுல 2 வானவர்கள் வந்து சூனியம் வைக்கப்பட்ட முழு விவரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. தெரியப்படுத்திட்டு இந்த 2 அத்தியாயங்களையும் அல்லாஹ் தஆலா அருளினா, இதை நீங்க ஓதி வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போய் தோழர்களுடைய உதவியால அந்த பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்தாங்க. அப்ப இந்த 11 வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் போது அந்த சூனிய கயிற்றுல இருந்த ஒவ்வொரு முடிச்சும் தானா அப்படியே அவிழ்ந்துகிட்டே வந்துச்சு. கடைசி முடிச்சு அவிழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலையில இருந்தா அதுல இருந்து எல்லாம் கலட்டுனா எப்படி ஒரு ரிலீஃப், ஒரு அவிழ்த்து விட்டா ஒரு உற்சாகமா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை அடைந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தப்சீர் அல் பஹ்ருல் முஹைத்ல பதியப்பட்டிருக்கு. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு கீழே நம்ம கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த அத்தியாயத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்த நம்ம பின்னாடி வரக்கூடிய பிரார்த்தனையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கட்டளையிடுறான். எப்படி? வைகரையின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுறேன், அவன் படைத்தவற்றால் ஏற்படக்கூடிய தீங்குல இருந்தும், இருள் போகும்போது இருளில் ஏற்படும் தீங்குல இருந்தும், முடிச்சுக்கள் ஊதுகிறவர்களின் தீங்குல இருந்தும், பொறாமை கொள்ளும் போது அந்த பொறாமைக்காரர்களுடைய தீங்குல இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நபியே நீன்ட்டு இந்த மாதிரியான ஒரு துவாவை, ஒரு பிரார்த்தனையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியும் இங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் சூரா பற்றிய முதல் விளக்கம். இப்போ அத்தியாயத்துக்குள்ள வாங்க போவோம். இந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சில சிறப்புகளை சொல்றாங்க. இந்த 2 அத்தியாயங்களுக்கும் ஒரு 7 விதமான சிறப்பு, பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உக்குபா உனக்கு தெரியாதா, இந்த இரவு எனக்கு இறக்குன சில வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு, அதை நான் அது மாதிரியான ஒரு வசனத்தை நான் முன்னாடி எப்பவுமே கண்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உக்குபா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியும் இந்த இடத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அது வந்து குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆரம்பிக்கக்கூடிய 113வது அத்தியாயமும் 114வது அத்தியாயமும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது முதல் சிறப்பு. 2வது உக்பா பின் ஆமிர் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நான் மதீனாவுல மலைப்பாதைகள் ஒன்றுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒட்டகத்தின் மேல இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்குபா கொஞ்ச நேரம் நீ ஏறி பயணிக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்களுடைய கண்ணியத்தை மனசை வச்சு வாகனத்துல பயணிக்கிறதுக்கு நான் யோசிச்சேன். முறை வச்சு போறாங்க, ஒரு தடவை கொஞ்ச தூரம் இவங்க அவங்க ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு போவாங்க, அப்புறம் இவங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்துகிட்டு கேக்குறாங்க, உக்குபாவே நீ கொஞ்ச நேரம் மேல ஏறி பயணம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அனீசியா சங்கடமா இருந்துச்சு. நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உக்குபாவே நீ கொஞ்ச நேரம் ஏறி பயணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம அப்படி ஏறி பயணம் செய்யாட்டி நம்ம மேல குற்றமாயிருமோ, அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி கேக்குறாங்களே அப்படின்னு அஞ்சி நான் என்ன செஞ்சேன், சரின்னு சொன்னேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல இருந்து இறங்குனாங்க. நான் ஏறி கொஞ்ச நேரம் பயணம் போனோம். அதுக்கு பின்னாடி நான் திருப்பி நான் இறங்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பயணிச்சாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒக்கைப், சில அறிவிப்புல எப்படி வருது ஒக்கபு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, மக்கள் ஓதக்கூடிய அத்தியாயங்கள்லயே சிறந்த 2 அத்தியாயங்களை நான் உனக்கு கத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கத்துத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ்ன்னு சொல்லக்கூடிய 113 114வது இந்த 2 அத்தியாயங்களை எனக்கு ஓதி காட்டுனாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான அப்ரோச்மெண்ட். 2 பேருக்கும் ஒரு நண்பர்களா போகும்போது அழகா செல்லமா இரக்கமா அன்பா அவங்கள கூப்பிடுறாங்க, உக்பா பின் ஆமிர். ஆனா அவங்கள எவ்வளவு உக்பு, அதாவது வந்து ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல வகை வரக்கூடிய ஒரு எவ்வளவு பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன். அது மட்டும் இல்ல, ஒரு படை தளபதி, பலவிதமான சிறப்புகளும் உயர்வுகளும் நிறைந்த
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட எவ்வளவு க்ளோஸா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு இரக்கமா பழகிருக்காங்க பாத்தீங்களா. பழகி அழகான முறையில அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அழகான ஒரு விஷயத்த சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஓதும் அத்தியாயத்திலேயே ரொம்ப சிறந்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, சொல்லித்தாங்க அப்படிங்கிற இதை சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டுகளோட, க்ளோஸ் ஃப்ரெண்டுகளோட எந்த மாதிரி பழகலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையில நமக்கு இல்லாத படிப்பினையே இல்லை, நமக்கு இல்லாத வழிகாட்டுதலே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த இடத்துல சுபுகு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டுச்சு. இப்படி நாங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இந்த பயணத்துல வர்றோம். வந்து சேரும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறதுக்காக முன்னாடி இமாமத் செய்யறதுக்கு போறாங்க. அந்த தொழுகையில இந்த 2 அத்தியாயங்களையுமே அவங்க ஓதுனாங்க. ஓதிட்டு பின்னாடி நபி அவர்கள் வந்து, என்னை கடந்து சென்ற போது உக்கைப் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, தூங்கும் போதும் சரி தூங்கி எழுந்ததும் சரி இந்த 2ஐயும் ஓதுவீராகன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு பயணத்துல அழகான முறையில உக்பா பின் ஆமீரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்யறாங்க. அப்ப அவங்க அந்த பயணத்தை அந்த கூட போற தோழர்கிட்ட அழகான முறையில பேசி அன்பான முறையில அவங்கள்ட்ட பழகி அவங்களுக்கு சிறந்த 2 சூறாக்களை கற்றுக் கொடுத்து அதையே அப்படி பேசிக்கிட்டே தொழுகைக்கு வந்து ஜமாத்தோட தொழுகையிலே அந்த அத்தியாயங்களை ஓதி அதுக்கு அடுத்து என்ன கைபி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டு, நீங்க இதை தூங்கும் போதும் சரி தூங்கி எழும்போதும் சரி இந்த 2ஐயும் நீங்க ஓதிக்கங்க. அப்ப படுக்க போகும்போது இந்த 2 சூறாவை ஓதிக்கங்க. தூங்கி எழுந்துச்சு ஃபஜ்ர் தொழுறோம்ல அப்ப இதை ஓதிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி நசஈ, அபூதாயித், முஸ்லிம் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கன்னு இமாம் இப்னு கஸீர் நமக்கு கொடுக்குறாங்க. இது 2வது சிறப்பு. அடுத்து மற்றொரு அறிவிப்புல உக்பா பின் ஆமிர் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்பும் பாதுகாப்பு தேடக்கூடிய இறுதி 3 அத்தியாயங்கள். இந்த இடத்துல குல் சூராவையும் சூரா இஹ்லாஸையும் சேர்த்துக்கிட்டாங்க. 112, 113, 114 இது ஓது வருமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையிட்டாங்க. யாரு? உக்பா பின் ஆமிரே சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த 3 குல்சூராக்களையும் நீங்க ஓதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளையிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி வந்து ஜாமியு திர்மிதியில 2828வது ஹதீஸாவும், நசையில, அபூதாபுதுல, முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 4வது சிறப்பு. இன்னொரு அறிவிப்புல உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹ் தொழுகையில, காலையில ஃபஜ்ர் தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகையில குல் அஊது பிரப்பில் ஃபலக் அண்ட் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இந்த அத்தியாயங்களை ஓதுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 அத்தியாயங்களையும் ஃபஜ்ர் தொழுகையில ஓதியிருக்காங்க. முன்னாடியும் நம்ம அதை பார்த்தோம். 2வது இது இன்னொரு அறிவிப்பை சொல்லி காட்டுறாங்க. இது 4வது சிறப்பு. 5வது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு செல்லும் போது இந்த 3 சூறாக்களையும் 112, 13, 14 குல் சூரா, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் இதை ஓதி தன்னுடைய உள்ளங்கையில ஊதிக்கிடுவாங்க. பிறகு தன்னுடைய கைகளால் தலையிலையும் முகத்திலையும் உடல் முன்னாடி இருக்க பகுதியில ஃபுல்லா தடவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 5017வது ஹதீஸா பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அந்த சிறப்பு பார்த்துட்டோமா. 6வது சிறப்பு. மற்றொரு அறிவிப்புல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டா இந்த முஅவ்விதத்தைன் பாதுகாப்பு கோரும் கடைசி 3 அந்த அத்தியாயங்களையும் நான் என்ன ஓதி தன் மீது ஊதிக்கிடுவாங்க. அவர்களது அந்த இறப்புக்கு முன்னாடி, அவங்க மௌத்தாறதுக்கு முன்னாடி நோய் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன், பாதுகாப்பு கோரக்கூடிய இந்த அத்தியாயங்களை நான் ஓதி அவங்களுடைய கையில ஊதி அவங்களுடைய கையினாலேயே உடல் மூட நான் தடவி விட்டேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையிற்கு அந்த கரத்துல சுபிட்சத்தையும் அதாவது வந்து நிவாரணத்தையும் பரக்கத்தையும் நாடி இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த செய்தியும் புகாரி தமிழாக்கத்துல 5016வது ஹதீஸாவும், முஸ்லிம் ஷரீஃப்ல 4413, 414 இதுலயும் அஹமதுல அத்தா மாலிக்லயும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ
அவங்களுக்கு ரொம்ப முடியாதப்போ, நல்லா இருக்கப்ப அவங்க ஓதி, அவங்க கையில ஊதி அவங்க தடவிக்கிடுவாங்க. காலையிலயும் மாலையிலயும் ஓதுவாங்க. ஒரு ஃபஜ்ர் தொழுகையிலயும் அதிகப்படியா ஓதி இருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகளை சொல்றாங்க. மக்களுக்கெல்லாம் ஓதி வர்றதுலயே சிறந்ததை நான் கத்து தரேன்னு சொல்றாங்க. ராத்திரி தூங்க போகையிலையும் எந்திரிச்சது இதை ஓதிக்கங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்துல நான் என்ன செஞ்சேன், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஓதி அவங்க கையில ஊதி அப்படியே தடவி விட்டேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பரக்கத்தான கை இல்லையா, அதனால நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது 6வது சிறப்பு. 7வது சிறப்பு, கண்ணீர்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களின் கண்ணீர், மனிதர்களின் கண்ணீர் ஆகியவற்றிலிருந்து காக்குமாறு பிரார்த்தித்து வந்தாங்க. யா அல்லாஹ், ஜின்களால எங்களுக்கு ஏற்படுற கண்திஷ்டியை விட்டும், இந்த மனித சனங்க இருக்கிறாங்கல்ல, இந்த மனித கூட்டங்கள்ல ஏற்படக்கூடிய கண்திஷ்டில இருந்தும் எங்களை பாதுகாத்துற யா அல்லாஹ்னு துவா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்படி பாதுகாப்பு கோரி வந்த நேரத்துல இந்த அத்தியாயங்கள் அருள போது மத்ததெல்லாம் விட்டுட்டு இதை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இதுக்குரிய 7வது சிறப்பு. இந்த ஹதீஸ் திருமிதியில தமிழாக்கம் 1984வது ஹதீஸா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு கண் திஷ்டியா, பொறாமையா, பிரச்சனையா இருக்கா, எங்கேயாச்சும் ஊதி பார்க்க அங்க இங்கேயும் போகலாமா? நமக்கு எல்லாத்துக்கும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்ல எல்லாத்துக்குமே நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு, தீர்வு இருக்கு. இந்த மார்க்கத்துல தீர்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த சூரா எப்ப இறக்கப்பட்டுச்சு, இறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த சூறாவுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகி அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே நீர் கூறுவீராக. சூரா ஓதலாமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இந்த 5 வசனத்துல எவ்வளவு அழகான துவாவை நமக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. நபியே நீங்க சொல்லுங்க, நீர் கூறுவீராக, வைகரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இருள் படர்கின்ற அந்த இரவின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். முடிச்சுக்களில் ஊதுகின்ற பெண்கள், அந்த பெண்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். பொறாமை கொள்கின்ற பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். முதல் வசனத்துக்கு போயிடணும் அப்படியே. அப்ப சுப்ஹானல்லாஹ், உயர்ந்தோனாகிய அல்லாஹ் முதலாவது வசனத்தில் நபியே அதிகாலையின் இறைவன், வைகரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா கட்டளையிடுறான். இந்த அதிகாலை அப்படின்னு வைகரை அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு விளக்கமா கொடுக்கறாங்க. அல் ஃபலக் அப்படிங்கையில விடியல் அப்படிங்கிறது இதோட மீனிங் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் வந்து அவனே விடியலை பிளக்கக்கூடியவன். வாலிக்குல் இஸ்பாஹ் 6வது அத்தியாயத்துல 96வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான், அவனே விடியலை பிளக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை இங்க ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. ஒரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பலக்குனா அல்லாஹ்வின் படைப்புகளாகும், ஒவ்வொரு படைப்பின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு, பாதுகாப்புக்கு வருமாறு தன் தூதருக்கு அல்லாஹ்தாலா கட்டளையிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, படைத்த இறைவன் அவனுடைய படைப்பின் ஒவ்வொரு தீங்குல இருந்தும் அவங்கிட்டயே யாவா எங்களை எல்லா படைப்புகளோட தீங்குல இருந்தும் பாதுகாத்துரு யாவா அப்படின்னு கேட்குமாறு அல்லாஹ்தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஃபலக்ங்கிறது நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு, ஒரு இல்லமாகும். அது திறக்கப்பட்டா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கடின வெப்பத்தால் நரகவாசிகள் அனைவரும் ஓலமிடுவாங்க. இதுக்கு அப்படி ஒரு விஷயமே இருக்குங்கிறாங்க. ஆனா விடியலை குறிக்கிறது அப்படிங்கிற முதலாவது கருத்தை தான் சரியானது அப்படிங்கிறது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க.
இதையே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாவும் தேர்வு செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய இந்த விடியல் அப்படிங்கிறதையும், அந்த விடியல் அல்லாஹுடைய படைப்புகள் ஒவ்வொன்றிலிருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹுக்கு கட்டளையிடுறான் அல்லாஹ்ங்கிற இந்த கருத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல இமாம் நம்மளுக்கு பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி அல்லாஹாலா சொல்றான், படைப்புகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அதாவது இந்த பாதுகாப்பு கோர வேண்டுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹாலா ஒவ்வொன்னா விரிவா சொல்லி காட்டுறான். அவன் படைத்தவற்றின் மூலம் உள்ள தீங்குல இருந்து பாதுகாப்பு கோருகிறேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹாலா அறிவுறுத்துறான், அதிகாலையின் ரட்சகன்ட்ட முதல்ல பாதுகாப்பு தேடுங்க. எதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க? அல்லாஹ் நீ படைத்த அனைத்தின் தீங்குல இருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், அனைத்து படைப்புகளின் தீங்குல இருந்து எங்களை பாதுகாத்துற அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவன் படைத்திருக்கும் நரகத்துல இருந்தும் இப்லீஸ் அவனுடைய வழித்தோன்றர்கள் ஆகியோரிலிருந்து பாதுகாப்பு கோருகிற விளக்கத்தையும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இதுதான் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, இருள் படுகின்ற அந்த இரவின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான், முடிச்சுக்கல்ல ஊதுகின்ற பெண்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. ஏன்னா முடிச்சுக்கல்ல ஊதக்கூடிய அந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, சூனியக்காரர்களையே இது குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லா, இக்ரிமா ரஹ்மத்துல்லா இவங்கெல்லாம் ஒரு அறிவிப்புல முஜாஹிர் ரஹ்மத்துல்லா மந்திரித்து முடிச்சுல ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோர்ற அப்படின்னு சொல்ற விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் நலிவுற்று, அதாவது கொஞ்சம் அப்படியே இழைச்சிட்டே போற மாதிரி இருக்கு. அவர்கள்ட்ட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு பதில் சொல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஓதுறாங்க. ஓதி அந்த துவாவுடைய மீனிங் பாருங்க, அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன், உமக்கு தொல்லைகள் தரக்கூடிய அனைத்து நோயிலிருந்தும், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் தீங்கிலிருந்தும், கண்களின் தீங்கிலிருந்தும் உமக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக அப்படிங்கிற துவாவை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஊதுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4403வது ஹதீஸாவும், ஜாமிஉ திர்மிதியில தமிழாக்கத்துல 894வது ஹதீஸாவும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு அழகான முறையில ஓதி பார்க்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில வழிகாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட போது நடந்த நிகழ்வாக இருக்கலாம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தான். பொறாமை கொண்டு சூனியம் செய்த யூதர்களுடைய சதியை அவர்களின் தலைக்கே அல்லாஹ் திருப்பி விட்டான். அவங்க செய்த சதி திட்டத்திலேயே அவர்களுக்கு அழிவையும் ஏற்படுத்தினான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யூதர்கள் சூனியம் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லும் போது இந்த சூனியம் அப்படின்னா என்ன? செய்வினை. அரபியில இத சிஹ்ர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கு மென்மை, நுட்பம், கவர்ச்சி, பயப்படுத்துறது, மோசடி உள்ளிட்ட பல பொருள்கள் இருக்குது. விதை மற்றும் பேச்சில் உள்ள ஈர்ப்பு, இதுகளுக்கெல்லாம் சிஹ்ர் அதாவது சொல்லுவாங்க. மந்திரவாதிகள் செய்யக்கூடிய கண்கட்டு வித்தைக்கும் சிஹ்ர்ன்னு சொல்லுவாங்க. ஷைத்தானுடைய உதவியால நட்சத்திரங்களை வசப்படுத்துறதுக்கும் செய்யப்படக்கூடிய அந்த இதுக்கும் அந்த மந்திர வேலைகளுக்கும் சிஹ்ர்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த சிஹ்ருங்கிற இந்த சூனியம் சுப்ஹானல்லாஹ், இதை பத்தி நிறைய விஷயங்களை சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். அப்போ இப்படி சிஹ்ர் செஞ்சு இந்த சூனியம் செய்யப்பட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூனியம் தொடர்பா சில நபிமொழிகள் இருக்குது. அதை இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதை ஒரு 2-3 தடவை திருப்பி சொல்றாங்க. வாங்க பாப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. அதை எடுத்து அவங்களுடைய துணைவிகள்கிட்ட செல்லாமலேயே, அதாவது அவங்க மனைவிகள் 9 மனைவிகள் ஏக காலத்துல இருந்தாங்க இல்லையா, போகாமையே போயிட்டு வந்ததான் அவங்க நினைச்சுக்கிருவாங்களாம். அறிவிப்பாளர்கள் சுஃபியான் பின் உயைனா அவங்க சொல்றாங்க, அவ்வாறு இருந்தால் அது சூனியத்தையே
அந்த சூனியத்திலேயே ரொம்ப கடுமையானது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சூனியம் செஞ்சதுல இது பெரிய கடுமையான சூனியமா. ஒரு நாள் நபிசல்லாஸ் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா உனக்கு விஷயம் தெரியுமா, நான் எந்த விஷயத்துல அல்லாஹ்விடம் ஒரு தெளிவை கேட்டுக்கிட்டு தெளிவை தாய் அல்லான்னு கேட்டுக்கிட்டு இருந்தானோ அந்த விஷயத்துல அல்லாஹ் எனக்கு ஒரு தெளிவை வழங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிஷா. அப்போ ரலியல்லாஹு அன்ஹா அப்போ நபிசல்லாசன் சொல்றாங்க, கனவுல வானவர்கள் 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய தலைமாட்டுல ஒருத்தரும் கால் மாட்டுல ஒருத்தரும் உட்காந்து, என் தலைமாட்டுல இருந்தவர் சொல்றாரு, இவருக்கு இந்த மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கையில இன்னொருத்தர் சொல்றாரு, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அதுக்கு அந்த இன்னொருத்தர் கேட்கிறாரு, யாரு இவருக்கு சூனியம் வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, யூதர்களுடைய நட்பு குலமான பனு சுரைக் குலத்தை சேர்ந்த லபீத் பின் அல் ஆசம் அப்படிங்கிறவர் தான் இவங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க. இவர் ஒரு நயவஞ்சகராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ, அப்ப எதுல சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு வானவர், 2 வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டி, ஒருத்தர் தலைமாட்டிலையும் ஒருத்தர் கால் மாட்டிலையும் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசுறாங்க. சோ அப்ப ஒருத்தர் கேக்குறாங்க, அப்ப எதுல சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சீப்புல, இந்த முடி இருக்குல்ல, சிக்கு முடி, அதுல அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. அப்ப எங்க வைக்கப்பட்டிருக்குன்னு இன்னொருத்தர் கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ஆண் பேரிச்சம்பாளையரோட உரையில தருவான்கிற அந்த கிணத்துக்குள்ள ஒரு கல்லு இருக்கு, அந்த கல்லுக்கு அடியில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, முழிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கிணத்துக்கு போய் சென்று அந்த பாலையை வெளியே எடுத்தாங்க. பிறகு என்கிட்ட திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் எனக்கு கனவுல காட்டப்பட்ட கிணறு. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா, மருதாணியை அரைச்சு கலக்கி விட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி கலங்கி போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பாலை எடுத்துட்டு காட்டுறாங்க. ஷைத்தானின் தலைகளை போன்று இருந்துச்சு. இது சொல்லப்பட்ட பிறகு அந்த பேரிச்சம்பாலை ஒரே வெளியே எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் நீங்க அந்த பாலைய, அந்த பேரிச்சம்பாலை இருக்குல்ல, அதை உடைச்சு காட்டக்கூடாதான்னு கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த சூனியத்துல இருந்து நிவாரணத்தை கொடுத்துட்டான். இந்த பொருள்களை திறந்து காட்டி மக்கள்ல யாரையும் நான் குழப்பத்துல ஆழ்த்த விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில 5766வது ஹதீஸா இருக்கு. ஆனா இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேரு இறை தூதர்களுக்கு சூனிய பாதிப்புவா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்க மறுக்கிறாங்க. இந்த இடத்துல நானே இதை சொல்றேன் பாருங்களேன், இந்த ஹதீஸை ஏற்க மறுக்கிறாங்க. ஏண்டா இறை தூதர்களுக்கு சூனியத்தோட பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியத்தின் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா உண்மையானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க நபித்துவத்து பணியை எப்படி கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்க முடியும், அதனால சந்தேகத்துக்குரியதா ஆயிருமே அப்படிங்கறதுனால இவங்க வாதிடுறாங்க. திருக்குரானோட விரிவுரையாளர் அபு பக் ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹ் இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க. இந்த கருத்தை வலியுறுத்தவும் செய்யறாங்க, மறுக்கக்கூடியது. ஆனா மற்றவர்கள் எல்லாரும் இதுக்கு விளக்கம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கப்பட்ட இந்த சூனியத்தின் விளைவால் செய்யாத ஒன்றை செய்ததாகவும் செய்த ஒன்றை செய்ததாகவும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. உதாரணமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா, தன்னுடைய துணைவிகளோட போகாமே போயிட்டோம்னு நினைச்சுக்கிருவாங்க, எதையாச்சும் செய்யாமையே செஞ்சுட்டோம்னு நினைச்சுக்கிருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சே தவிர, இறைவனுடைய செய்திகளை அறிவிக்கிறதுலயோ மார்க்க சட்டங்களை நிலைநாட்டுறதுலயோ எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படல. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது நபித்துவ கடமையில ஒரு முனை அளவு கூட எந்த ஒரு குறையுமே வைக்கல, அவற்றை முழுமையா நிறைவேற்றினாங்க. அதற்கு தெளிவான ஆதாரங்களும் இருக்கு. இந்த நிலையில சூனியத்தான் நபித்துவத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கொண்டு அஞ்ச தேவையில்லை அப்படின்னு பெரும்பாலான அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அல் மின்ஹாஜ் அப்படிங்கிற கிதாப்லயும்,
தக்மிலா அப்படிங்கிற இந்த கிதாப்லையும் இது பதியப்பட்டிருக்கு என்று சொல்லிட்டு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அப்போ இது செய்யறது, இந்த சிஹர் செய்யற விஷயங்கள் இருக்கு, இது இந்த சூனியம் செய்யற விஷயம் இருக்கு, அது நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையானது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதை தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல ஒரு சிறுவனும் துணை போயிருக்கலாம். அந்த சிறுவன் யாரு அப்படின்னு சொல்லும் போது இப்னு அப்பாஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதா, யூத இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக வந்தான். யூதர்கள் நபியவர்களுக்கு சூனியம் வைப்பதற்காக அவனை அணுகி தொடர்ந்து அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவன்கிட்ட. இறுதியில அவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையிலிருந்து விழுந்த சில சிக்கு முடிகளையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி வந்த அந்த சீப்பு இருக்குல்ல, அதோட பற்களையும் அந்த யூதர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தான். யூதர்கள் அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்சாங்க. அவங்களுடைய இந்த காரியத்தை செஞ்சவன் வந்து இப்னு அஸம் அப்படிங்கிறவன் தான். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து அவற்றை பனு சுரை குலத்தாருக்கு சொந்தமான அந்த தர்வான்கிற கிணத்துல போய் புதைச்சிட்டான். இதெல்லாம் வாங்கி சூனியம் செஞ்சு இந்த சின்ன பையன் அங்க போய் வேலை பார்க்கறான் இல்லையா, அவன்கிட்ட இருந்து வாங்கி யாரு இப்னு அஸம் அப்படிங்கிறவன் இதெல்லாம் செஞ்சு இந்த கிணத்துக்கடியில போய் புதைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சின்ன பையனும் இதுக்கு துணை போகக்கூடியவனா இருந்திருக்கான். அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்களுடைய தலைமுடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அவங்களுடைய மனைவிகள்கிட்ட போகாமையே அவங்க போயிட்டு வந்ததா நினைக்கலானாங்க. இதே மாதிரி 6 மாதங்கள் அவங்களுக்கு கலைஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி லைட்டா மெலிய ஆரம்பிச்சாங்க. தனக்கு என்ன நேர்ந்துச்சு, நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது. இந்த நேரத்துலதான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கல, கனவுல 2 வானவர்கள் வந்து அவங்க தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த செய்திய பேசுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. திரும்பவும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் திரும்பவும் கொடுக்குறாங்க. நபி அவர்களுடைய கால் மாட்டுல இருந்தவரும் தலைமாட்டுல இருந்தவரும் இவருடைய நிலை என்னான்னு கேக்குறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்கல, இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு. யார் இவருக்கு சூனியம் வச்சா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து யூத குலத்தை சேர்ந்த லபீஸ் பின் அல் அஸம் அப்படிங்கிறவன் தான் அவனுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறது. எதன் மூலம்? சீப்பு, அந்த சிக்கு மூடி இதுகளை கொண்டு அப்படின்னு சொல்லவுமே அது எங்க வச்சிருக்கவங்க ஆண் பேரிச்சம்பாளையோடைய அந்த உரையில தர்வான்கிற அந்த கிணத்துக்கு உள்ள ஒரு கல் இருக்கு, அதுக்கு அடியில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதுக்கு பின்னாடி அப்படி திருக்குன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, ஆயிஷாவே உனக்கு தெரியுமா எனக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹ், ஜுபைர் பின் அல் அவ்வாம், அம்மார் பின் யாசிர் இவங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி அந்த கிணத்தை நோக்கி போய் அதுல இருக்க தண்ணிய பூரா இறக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து அந்த மருதாணி சாறு கலந்த மாதிரி கலங்கி போயிருக்குது. பாருங்க அந்த சூனியம் வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை. சோ அப்ப அந்த கிணற்றுல இருக்க தண்ணியை பூரா இறைச்சிட்டு அந்த கல்லை அகற்றி பார்த்தா அந்த பேரிச்சம்பாளையோட உரையை வெளியே எடுக்கிறாங்க. அது இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில இருந்து விழுந்த அந்த சிக்கு முடிகளும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயன்படுத்தி வந்த அந்த சீப்பினுடைய துண்டுகளும் அதுல இருக்குது. அதுல முடிச்சுக்கள் போட்ட கயிறு கொண்டு இருக்குது. இந்த இடத்துல சொல்றாங்க அதுல 12 முடிச்சுங்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 11 முடிச்சுன்னு சொன்னோமா, அதனாலதான் இந்த ஹதீஸை திருப்பி ஒருக்கா இங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி போய் இறைச்சது யாரு, அலி ரலியல்லாஹு, ஜுபைர் பின் அவ்வாம், அம்மார் பின் யாசிர் அவங்க எல்லாம் போனாங்க அப்படிங்கிற செய்தி இங்க சேர்த்து வர்றதுனால திரும்பவும் இந்த இடத்துல இந்த ஹதீஸ பதியப்படுறாங்க. சோ அந்த முடிச்சுக்கள் போட்ட அந்த கயிறு இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு முடிச்சுலையும் ஊசி குத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 113 114வது வசனத்தை இறக்கி அதுல இருந்து ஒரு வசனத்தை ஓதியவர்கள் அந்த ஓதும் போதெல்லாம் அந்த முடிச்சு அவிழ தொடங்குச்சு. கடைசி முடிச்சு அவிழ்ந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வந்து தேறியத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த அவங்களுடைய ஃபீலிங் அவங்களுக்கு தெரியுது. ஒரு கட்டுல இருந்து அவிழ்த்து விடப்பட்டது மாதிரி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிஸ்மில்லாஹி அந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன், உமக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் பொறாமை கொள்ளக்கூடியவர்களின் கண்ணேறிகள் இருந்தும் உனக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக.
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் அல்லாஹ்வின் தூதரே, இந்த தீயவனை பிடிச்சு நாங்க கொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் யாருங்கிறத அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், எந்த இனம் எந்த குலத்தை சேர்ந்தவங்கிறத சொல்லி கொடுத்துட்டான். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ரிலீஃபும் ஆயிருச்சு. ஆனா இவனை சும்மா விடலாமா? நம்ம அதானே சொல்லுவோம், அவனை சும்மா விடக்கூடாது, உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி சஹாபாக்கெல்லாம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தீயவனை பிடிச்சு நம்ம கொன்றலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கோ அல்லாஹ் இந்த சூனியத்திலிருந்து நிவாரணத்தை கொடுத்துட்டான். அந்த தீயவனை கொலை செய்து மக்களிடையே ஒரு தீங்க பரப்ப நான் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. தஃசீர் சாலபி அப்படிங்கிற இந்த கிதாபுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸோட தகவல் சான்றுல சில பலகீனம் இருக்கிறதாவும் சொல்றாங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இந்த அல் ஃபலக் அத்தியாயத்தோடைய விரிவுரை இதோட முடிவடையுது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போனும் அல்லாஹுக்கே உரியது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சூரா ஃபலக்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பாதுகாப்பு தேடக்கூடிய அழகிய அம்சங்களை நமக்கு சொல்லி, அந்த பாதுகாப்பு யாருக்கிட்ட தேடணும், எப்படி தேடணும் அப்படிங்கிற ஒரு அழகிய விஷயத்தையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த சூறாவின் மூலமா சிஹர் செய்யறதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இந்த சிஹர் வந்து மந்திரத்தால் முடிச்சு போட்டு ஊதுதல், சூனியம் செய்யப்படுதல், ஒரு நபரோட உருவத்தை வரைஞ்சு அதுல ஊசியால குத்துறது, அதனுடைய இந்த சீப்பு துண்டுகளை பயன்படுத்துறது, தலைமுடி இதுகளை எல்லாம் பயன்படுத்துறது, மந்திரிச்சு புகையலை கொடுக்கறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒண்ணு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். சூனியத்தால் எந்த விளைவையும் இது உண்டாக்காது. அல்லாஹ் நாடாம நம்ம இதுல அதிகமா நம்பிக்கை வைக்க கூடாது. ஆனா சூனியம்ங்கிறது உண்டு, அதன் விளைவும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரியப்படுத்துறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனா இதுக்கு அல்லாஹ் இடத்துலதான் பாதுகாப்பா நம்ம தேடணும் அப்படிங்கிறத பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். மேலும் இந்த சூனியத்தின் மூலமா கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்துறது, ஒருத்தருக்கு மீது அன்பு அல்லது கோபத்தை உண்டாக்குறது, நினைவாற்றல்களை சீர்குலைக்கிறது, உடல் மற்றும் மன நோய்களை ஏற்படுத்துறது, இது மாதிரியான விளைவுகளை சூனியத்தால் தோன்றலாம். ஆனா உயிரற்றதை உயிருள்ளதா மாற்றுவது, உருவ மாற்றத்தை சூனியத்தால் செய்ய முடியாது அப்படின்னு பெரும்பாலான அறிஞர்கள் நமக்கு கருத்து சொல்றாங்க. இவ்வாறு கண்பட்டு அந்த கண்கட்டு வித்தைய ஒழிக்கிறதுக்கு உருமாற்றம் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சூனியம் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது, அது தண்டனைக்குரிய மிகப்பெரிய பாவ செயலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஃபத்ஹுல் பாரியில இது பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூனியம்ங்கிறது வந்து கற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அதை கற்றுக்கொள்ளக்கூடாது, சூனியம் செய்யக்கூடாது, அது பாவங்கள்ல மிக பெரும் பாவமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்படி சூனியம் செய்யப்பட்டவங்க வேற எங்கேயோ போய் எதையோ செய்ய தேவையில்ல, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடனா இந்த சூறாக்களை நமக்கு ஓதும் போது அல்லாஹாலா அதுல இருந்து நமக்கு நிவாரணத்தை தருவான் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில இந்த சூறாவுல சொல்லி காட்டுறான். நபியே நீங்க சொல்லுங்க, வைகரையின் அதிகாலையின் இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் அத்தனையும் படைத்தான். அந்த படைப்புகள் மூலமா ஏற்பட்ட தீங்குல இருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருன்னு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அதே மாதிரி இருள் படர்கின்ற அந்த இரவின் தீங்கு, ஏன்னா இரவு நேரத்துலதான் அதிகப்படியான தீமைகள் நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த தீங்குல இருந்து எங்களை பாதுகாத்தல்லையா அல்லாஹ். முடிச்சுக்கொள்ள ஊதுற இந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப இந்த பெண்கள்லாம் இந்த மாதிரி அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க, இப்ப இருப்பாங்களோ எனக்கு தெரியலமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான பெண்களினுடைய தீங்குல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தல்வாயாக. அது மட்டும் இல்லாம பொறாம, ஒருத்தருக்கு உள்ளது இன்னொருத்தருக்கு பிடிக்காம பொறாமைப்படுறாங்க பாத்தீங்களா, அதனுடைய தாக்கம் அந்த உரியவர்களை தாக்கக்கூடியதா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லி, அந்த பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த தீங்குல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தல்வாயான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடும் போது அல்லாஹாலா இவை அத்தனையும் விட்டு நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற அழகிய செய்திய இந்த சூறாக்கள் மூலம், இந்த வசனத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகிய வழிகாட்டல் மூலம் நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபலக் நிறைவுபடுது. அடுத்து குர்ஆனுடைய இறுதி சூறாவான 114வது சூரா, சூரத்துன் நாஸ்.
மனிதர்கள். இது மக்காவில இறக்கப்பட்டது. 6 வசனங்கள் கொண்டது. இது பத்தி சொல்லும் போது திருக்குர்ஆனுடைய தொகுக்கப்பட்ட வரிசையில இறுதி அத்தியாயமான 114வது அத்தியாயம் தான் அன்னாஸ், அதாவது மனிதர்கள் அப்படிங்கிற மீனிங். இது அருளப்பட்ட வரிசையில 21வது அத்தியாயமாகும். அதாவது ஃபலக் அத்தியாயத்துக்கு அடுத்து இந்த சூறாவும் தொடர்ந்து சேர்த்து இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய, அதாவது மதீனாவுக்கு முன்னாடி 2 கருத்தை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு சிலர் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி இறக்கப்பட்டதுங்கிறாங்க, சில மக்காவுல இருக்கையில மதீனாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி இறக்கப்பட்டதுங்கிறாங்க. இது 6 வசனங்கள் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில அருளப்பட்டது அப்படிங்கறதா பலரோட கருத்தா இருக்கு. சிலர் மதீனாவுல இறக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. அருளப்பட்ட பின்னணியை வச்சு நம்ம பார்க்கையில மதீனால இறக்கப்பட்டதுங்கிறது சரியானது மாதிரி தெரியுது. இதுக்கு முந்தைய அத்தியாயம் அந்த 113வது வசனம் அருளப்பட்ட அதே பின்னணியில தான் இந்த சூறாவும் இறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சூனியம், ஜின், கெட்ட எண்ணம் போன்ற அந்த விஷயங்களால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடுறதுக்காகவே, அந்த பாதுகாப்பு கோர்றதுக்காகவே இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சு. இந்த அத்தியாயத்தோட இந்த சூறாவோட முதல் வசனத்துல நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் கூறுங்க, மனிதர்களின் இரட்சகனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கான். அதுல மனிதர்கள் என்பதை குறிக்கும் மூலத்துல அன்னாஸ் அப்படிங்கிற சொல் ஆளப்பட்டிருக்கு. இது அத்தியாயத்தோட பெயரா வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாடி வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை செய்யுமாறு சொல்லி காட்டுறான். இதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத தீங்குல இருந்து பாதுகாப்பு பெற முடியும் அப்படின்னு உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் தூதருக்கு கட்டளையிடுறான். நபியே சொல்லுங்க, கூறுங்க, மனிதர்களின் இரட்சகனும் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் இறைவனுமான அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் மனிதன் உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களையும் ஊசலாட்டங்களையும் உருவாக்கக்கூடிய மனித மற்றும் ஜின்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறான். வாங்க இந்த சூறாக்குள்ள போயிருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே நீங்க கூறுவீராக, மனிதர்களின் இரட்சகன் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன். அவன்தான் மனிதர்களுக்கு அரசன், அவன்தான் மனிதர்களின் இறைவன். மறைந்திருந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறவரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அவன் மனிதர்களுடைய நெஞ்சங்கள்லயோ தடுமாற்றத்தை உண்டு பண்ணுகிறான். ஜின் மற்றும் மனிதர்களில் உள்ளவர்கள் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இங்க முதல் வசனம் முதல் 3 வசனங்கள்ல நபியே நீங்க சொல்லுங்க, மனிதர்களுடைய இரட்சகன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், அவன்தான் மனிதர்களுடைய அரசன், அவன்தான் மனிதர்களுடைய இறைவன் அப்படின்ட்டு தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அழகான முறையில உயர்ந்த அல்லாஹ் அவனுடைய சிபத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம இந்த வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் உடைய 3 பண்பும் இதுவா இருக்கு. எப்படிப்பட்ட பண்பு? ரட்சித்தல், அதாவது அவனுடைய ருபூபியத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுது. அதுக்கடுத்து 2வது அவனுடைய ஆளுமை, முல்க், அவனுடைய ஆட்சி, அதை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கு. 3 இறைமை, இலாஹியத் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சிஃபத்துக்களையும் 3 பண்புகளையும் அல்லாஹ் தஆலா முதல் 3 வசனத்துல சொல்றான். அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிப்பவனாயிருக்கான், ஆளுகின்ற அரசனாயிருக்கான், அனைத்தோட இறைவனும் அவனாத்தான் இருக்கான். எல்லாம் அவனுடைய படைப்புகள், அவனுக்கே உரிய உடைமைகள், யாருக்கும் இதுல எந்த சொந்தமும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். இந்த தகுதியில் உள்ள என்னிடம் அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னிடமே மறைந்திருந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவனுடைய தீங்குல இருந்து பாதுகாப்பு கோருவோர் கோரட்டும், கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் ஆணையிட்டு சொல்றான். அந்த தீங்கை செய்பவன் யார் தெரியுமா? அவன்தான் மனிதர்கள் மீது சாட்டப்பட்ட ஷைத்தானா இருக்கான்.
ஏன்னா ஆதமுடைய மக்கள் மனிதர்களுடைய எவரா இருந்தாலும் சரி, அவருக்கென ஒரு கூட்டாளி ஒருவன் இல்லாமல் இருந்ததில்ல. அந்த கூட்டாளி, அந்த நண்பன் அவருக்கு தீயவற்றையெல்லாம் நல்லதா அலங்கரித்து காட்டுவான். அவருக்கு பாதகம் செய்ய கூடிய முயற்சியில எந்த குறையும் வைக்க மாட்டான். அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர் மட்டும்தான் பாதுகாப்பு பெறுவாரே தவிர மத்த எல்லாரையும் வழிகெடுப்பான். ஆறாப்புல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அதையே தான் இங்க அல்லாஹால இந்த கடைசி இதுலயும் கடைசி அத்தியாயத்திலையும் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜின் இனத்தை சேர்ந்த கூட்டாளி ஒருவன், அதாவது நண்பன் ஒருவன், அதாவது ஷைத்தான் நம்முடைய தம்மோட ஒவ்வொருத்தரோடையும் நியமனம் செய்யப்படாமல் உங்களில் யாருமே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான், ஷைத்தான் இனத்தை சேர்ந்த, அந்த ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான்ல ஒருத்தன். அப்போ இவங்க கேக்குறாங்க, உங்களுடையமா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு இந்த மக்கள்லாம் கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா என்னுடனும் தான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செஞ்சுட்டான், அவன் எனக்கு அதனால பணிஞ்சிட்டான், அவன் எனக்கு வந்து நல்லத சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. 5421வது செய்தியா. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தான் ஒருத்தன் ஏவப்பட்டிருக்கான். அவன் எல்லாத்தையும் நல்லதைய தீயதெல்லாம் நல்லதா அலங்காரம் பண்ணி காட்டுவான். அவனுக்கு அநியாயம் செய்யறதுல பாதகம் செய்யறதுல எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான்னு சொல்லி காமிச்சது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி உகைபே நீங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த சூறாவை ஓதிக்கங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்தணுங்கிறது இந்த செய்தியில இருந்து நமக்கு தெரியுதா இல்லையா? அல்லாஹு அக்பர். அடுத்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் வந்து ஆதமுடைய மகனுடைய, அதாவது இந்த மனிதனுடைய ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான். உங்கள் இருவருடைய உள்ளங்கள்ல அவன் சந்தேகம் எதையேனும் போட்டு விடுவான், அல்லது தீய எண்ணெய் எதையாச்சும் போட்டுருவான் அப்படின்னு நான் அஞ்சுறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எந்த இடத்துல சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்த ஹதீஸ் வந்து ஒரு பெரிய நீளமான ஹதீஸ், அதோட சின்ன பகுதியை மட்டும் இந்த இடத்துல நம்ம எடுத்து தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு பண்ணியிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இந்த ஹதீஸ்ல வந்து ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈத்திகாஃப்ங்கிற அந்த வழிபாட்டுல இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய துணைவியாரான சஃபியா ரலியல்லாஹு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திச்சு பேசிட்டு திரும்ப போகிறாங்க. அப்ப ராத்திரி நேரமா இருக்கு. அப்ப சஃபியா அவங்கள வந்து கூட அப்படியே பக்கத்துல வீட்டுல விட்டுட்டு வரலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வீட்டுக்கு அப்படியே வந்து வர்றாங்க. இப்படி வரும்போது அன்சாரிகள்ல 2 பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்காக அங்க வந்து வர்றாங்க. அந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்ததுமே, அடடா ஒரு லேடிஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க வாங்க, நிதானமா போங்க, நான் லேடிஸ்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, ஒரு பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, வேற யாரும் இல்ல, என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை தான், அவங்க கிட்டதான் நான் பேசிட்டு இருந்தா, அவங்களை இந்த மாதிரி கூட்டு போய் விட போறேன் அப்படிங்கிற இந்த செய்தியே சொல்றாங்க. அந்த 2 சஹாபாக்களும் அந்த 2 தோழர்களும், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களையா நாங்க சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மேல சொன்ன இந்த ஹதீஸ, அதாவது வந்து ஆதமுடைய மகனுடைய ரத்த நாளங்கள்லாம் இந்த ஷைத்தான் ஊடுருவி ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் உங்க 2 பேருடைய உள்ளத்துல ஏதாச்சும் ஒரு சந்தேகத்தை இல்ல ஒரு கெட்ட எண்ணத்தை போட்டுருவான்னு நான் அஞ்சினேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் கிளியர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா சொல்லாட்டி நாளைக்கு யாரோ ஒரு பொம்பளைட்ட பேசினாங்கிறதெல்லாம் வந்துருமா, அந்த எண்ணத்தை போட்டுருவானா ஷைத்தான்? வேற யார்ட்டையும் பேசல, நான் என்னுடைய துணைவியார்ட்ட தான் பேசினேங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம் 4386வது ஹதீஸ். சஃபியா ரலியல்லாஹுவே அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரீஃப்ல 2039வது ஹதீஸா, 3281, 7171,
இதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சஹீஹ் முஸ்லிம்ல 4387வது ஹதீஸாவும் பதியப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் மனிதனுடைய ரத்த நாளங்கள்லாம் ஓடக்கூடியவனா இருக்கான் இந்த ஷைத்தான். நம்ம எந்த நேரமும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அப்படி இல்லாட்டி கெட்ட எண்ணத்தை, தீமையான சிந்தனைகளை அவன் கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, நிச்சயமா ஷைத்தான் தன்னுடைய மூக்கையும் வாயையும் ஆதமுடைய மகனான அந்த மனிதனுடைய உள்ளத்தின் மீது அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கான் ரெடியா. மனிதனை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா அந்த ஷைத்தான் மறைஞ்சிடறான். மனிதனை அல்லாஹ்வை நினைவு கூற மறந்து விடும்போது மனிதனோட உள்ளத்துல ஷைத்தான், அந்த மனிதனோட உள்ளத்தை ஷைத்தான் விழுங்கிடுறான். அந்த ஷைத்தானை அதிகமா அந்த மறைந்திருந்து அந்த அல் ஹன்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தடுமாற்றத்தையும் அல் வஸ்வாசுங்கிற கூடிய அந்த வசுவாசாவையும் ஏற்படுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம எந்த நேரமும் ஒண்ணு அல்லாஹ்வை zikr செய்யக்கூடியவர்களா, அவனிடத்துல நினைவு கூறக்கூடியவர்களா, அவனிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அப்போ ஷைத்தானால நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இல்லாத போது ஷைத்தான் என்ன செய்யறான், அது மறைஞ்சுக்கிட்டு இருந்து அந்த வசுவசாவையும் தீய எண்ணங்களையும் ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கூடிய ஹதீஸ் முஸ்னது அபி யாலா அந்த கிதாப்ல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஹதீஸ் தரத்துல கொஞ்சம் குறைவு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா உள்ள அல்லாஹ்வை நினைவு கூறும் போது ஷைத்தான் சிறுமை அடைந்து தோல்வி அடைகிறான். உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூற மறுக்கும் போது ஷைத்தான் பெருமை அடிச்சு வெற்றி கொள்றாங்கிறது நமக்கு தெரியுது. பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறும் போது ஷைத்தான் சிறுமை அடைந்து தோல்வி அடைஞ்சு போயிடுறான். ஆனா அல்லாஹ்வை நம்ம நினைவு கூற மறந்து இனி எந்த எல்லாம் போகலாம், சினிமா, பாட்டு, மத்தது வாலியில வேற வேற அனாச்சாரங்கள் பக்கம் போகையில அல்லாஹ்வை எந்த இடத்துல நம்ம நினைவு கூறுவோமா, அல்லாஹ் நினைவு கூற மறக்கிறோமா? அப்படி மறக்கும் போது ஷைத்தான் பெருமையடைந்து வெற்றி கொள்கிறான் அப்படிங்கிற செய்தி இதன் மூலம் நமக்கு தெரியுது. நம்ம எந்த நேரமும் நம்முடைய நாவு, நம்முடைய கல்பு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதா இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த 4வது வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, விளக்கம் சொல்லும் போது, ஷைத்தான் ஆதமின் மகன் மனிதனுடைய உள்ளத்துல குடிகொண்டு இருக்கான். மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூற மறந்து அலட்சியமா இருந்து விட்டா அவன்கிட்ட ஷைத்தான் தீய எண்ணங்களை ஏற்படுத்துறான். முதல் 3 வசனமுமே அல்லாஹ்வுடைய சிஃபத்தை, அவனுடைய பண்புகளை சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. 4வது வசனமே எப்படி இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இந்த ஷைத்தான் ரெடியா குடியிருந்துகிட்டு இருக்கிறான். அவன் அல்லாஹ்வை நினைவு கூற மறந்துட்டா கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துறான். மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறும் போது மனிதனை விட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். இப்ப எந்த நேரமும் இதுல நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். நம்மளுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வரும்போது, சிந்தனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம நினைவு கூறக்கூடியவர்களா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் இருப்போம்ல. அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா 5வது வசனத்துல சொல்றான், மனிதர்களுடைய நெஞ்சங்கள்ல தடுமாற்றத்தை உண்டு பண்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். மனிதர்களுடைய நெஞ்சங்கள்ல வெளிப்படையாக தெரிவதை போன்று மனிதர்களை மட்டுமே குறிக்குமா? அதாவது இந்த வசனத்தை சொல்லிட்டு இது வெளிப்படையாவே நமக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மனிதர்கள் ஜின்கள் ஆகிய இரு இனத்தாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. இது விஷயமா பலவேறு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதர்களை மிகைப்படுத்தி அன்னாஸ் அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறதுனால ஜின்களும் இதுல அடங்குவோரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ஜின் மற்றும் மனிதர்கள்ல உள்ளவன் தான் அவன் அப்படிங்கிற இறுதி வசனம், இந்த 6வது வசனம் இருக்குல்ல, முந்தைய வசனத்திற்கு ஒரு விளக்கமா அமையுமான்றும் கேக்குறாங்க. அதனாலதான் இந்த இறுதி வசனத்துல ஜின்கள் மற்றும் மனிதர்களை அல்லாஹ் அதாவது விவரிக்கிறான். ஆமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஜின்கள்லயும் மனிதர்கள்லயும்
இந்த ஷைத்தான்கள் தடுமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு தான் இதனுடைய பொருள் அமையும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. வேறு சிலர் சொல்றாங்க, இந்த இறுதி வசனம், இந்த 6வது வசனம் இருக்கிற மனிதர்களுடைய நெஞ்சங்கள்ல தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவோர் யார் என்பதற்கு விளக்கம் கூறுகிறாங்க. எப்படின்னு சொன்னா, மனிதர்கள் நெஞ்சங்கள் ஊசலாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஜின் மற்றும் மனிதர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் என்று பொருள் அமையும். இப்படி இந்த பின்வரக்கூடிய இந்த வசனமும் நபிமொழியும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுது. எப்படி ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை எதிரிகளா நம்ம ஆக்கணும். ஏமாற்றுவதற்காக அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் கவர்ச்சியான வார்த்தைகளை கூறுவார். 6வது அத்தியாயம் 112வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களுக்கும் இந்த ஜின்னிலத்துல இருக்கக்கூடிய ஷைத்தான்களை எதிரிகளா நம்ம ஆக்கி இருக்கிறோம். அவங்க ஏமாற்றுறதுக்காக கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப ஜின்கள் நீளத்துல இருக்கிறவன் தான் மனிதர்களுக்கு உள்ளத்துல ஊசலாட்டங்களையும் கெட்ட எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி, அதாவது பள்ளிவாசல்ல இருக்கும்போது அவர்களிடம் நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்கிட்ட, அபூதரே பள்ளிவாசல் காணிக்கை தொழுதுட்டீங்களா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதாவது தஹியத்துல் மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகை இருக்கு பாத்தீங்களா, எங்க நம்ம பள்ளிக்கு போனாலும் சரி அங்க போய் என்ட்ரானதோட 2 ரக்காயத்து அங்க சுன்னத் தொழுகணும். இது தஹியத்துல் மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகை. இதை நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபூதர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதரு நான் இன்னும் தொழுவல அப்படின்னு சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதரை எழுந்து தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் தொழுதுட்டு பின்னாடி அவங்க பக்கத்துல உட்காரேன். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதரே மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு கூறுவீராக என்று சொன்னாங்க. நான் அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஆமா உண்டுன்னு பதில் சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல பதியப்பட்டிருக்க இந்த ஹதீஸ். அதுக்கடுத்து இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதரே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது, நான் அதை பேசுவதை விட வானத்திலிருந்து கீழே விழுந்து விடலாம் அப்படின்று எனக்கு அது ரொம்ப விருப்பமா இருக்கு. இதோட கருத்து என்ன அல்லாஹ்வுடைய தூதரன்னு கேக்குறாங்க. அதாவது என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது, அதை நான் வெளியே சொல்றதை விட நான் வானத்துல இருந்து கீழே குதிச்சு விழுந்துடலாம், அவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் மனசுல அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, இதோட கருத்து என்ன அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 3 தடவை சொல்லிட்டு ஷைத்தானின் சூழ்ச்சியை தடுமாற்றமாக மட்டுமே மடைமாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், கவலைப்படுவதற்கு இது ஒன்றும் இல்லைன்னு பதில் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹமதுல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நண்பருடைய உள்ளத்துல ஒரு தவறான கருத்தை ஷைத்தான் போட்டான், அது தவறுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதை வெளியிடுறத, உள்ளத்துல அந்த செய்தியை வெளியிடுறதை விட நான் வானத்துல இருந்து குதிச்சுடுறது மேலுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள்ல வருது. அந்த கெட்ட நம்பிக்கையிலிருந்து அந்த மனிதரை அல்லாஹ் காப்பாத்திட்டான். அவருக்கு ஏற்பட்டது வெறும் தடுமாற்றம், அந்த வசுவாசம் மட்டும்தான். அத தழுவுவதோ தவிர்ப்பதோ மனிதனுடைய கையில இருக்கு. அவர் அதுல இருந்து தவிர்த்துட்டாரு. அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்லி அதை கேட்டு அழகான முறையில அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப உள்ளங்கள்ல கஷ்டங்களோ கெட்ட எண்ணங்களோ தேவையில்லாத ஊசலாட்டங்களோ நம்ம வரும்போது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, உங்கள் உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் வரும்போது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே மாதிரி தொழுகையிலையும் உங்களுக்கு ஊசலாட்டங்கள் வரும்போது நீங்க இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. 3 தடவை இடது பக்கம் நீங்க துப்புங்கன்னா எச்சி துப்புறதுல சும்மா துப்புற மாதிரி ஒரு செய்கை காட்டுறது, அதுவே அவனுக்கு போதுமானது அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க.
சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த சூறாவின் மூலமா அல்லாஹு தாலா அவனுக்கே சிஃபத்துக்களை சொல்லி உங்களுடைய உள்ளங்கள்ல தீங்கையும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தானுடைய இனத்தை சேர்ந்த ஜின்னுடைய இனத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறும்போது அவன் இருந்து பாதுகாப்பு பெறலாம். அல்லாஹ்வை மறந்து வாழும் போது அவன் உங்களை வெற்றி வகை சூடிடுறான். உங்களுக்கு மறைவுல இருந்து ஒவ்வொரு தீய காரியத்தையும் உங்களுக்கு நன்மையா அலங்காரமா பண்ணி காட்டுறதுல அவன் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான். அதனால அல்லாஹிடத்துல நீங்க பாதுகாப்பு தேருங்க. ஜின்களுடைய அந்த ஷைத்தான உங்களுக்கு கூட்டாளியா ஆக்கிக்கிறாதீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு அத்தியாயத்தை பார்க்க போகல, நன்மையை ஏவக்கூடிய ஒவ்வொரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹாலா சாட்டி விட்டுருக்கான். அந்த மலக்கு அழகான முறையில நன்மையை ஏவக்கூடியவராய் இருப்பாரு, நல்ல சிந்தனைகளை உள்ளத்துல கொடுக்கக்கூடியவராய் இருப்பாரு. ஆனா ஏற்கப்பட்ட ஷைத்தான் நமக்கு ஒவ்வொன்னையும் தீய ஒவ்வொன்னையும் அழகானதா காட்டுவான். நாம எதை எடுத்துக்கிறோமோ அல்லாஹாலா சொல்ற ஒவ்வொரு உள்ளத்திலையும் நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய உள்ளுணர்வை நம்ம வச்சிருக்கோம். யார் அதை எடுத்துக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், யார் அந்த உள்ளத்தை நசுக்கி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுவான். சோ அந்த வகையில நாம நம்மளுடைய உள்ளங்கள்ல தீய எண்ணங்களையும் கெட்ட ஊசலாட்டங்களும் வரும்போது அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கறதை இந்த சூறாக்கள்ல இருந்து நம்ம அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்துறான். அப்ப நமக்கு வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் சூழ்ச்சிகளும் பொறாமையில இருந்தும் கந்திஷ்டில இருந்தும் சூனியத்திலிருந்தும் பாதுகாப்பு வேணுமா, இந்த 2 அத்தியாயங்களையும் நம்ம ஓதி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அதன்படி நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த எல்லா விதமான தீங்குல இருந்தும் நமக்கு ஈடேற்றத்தையும் மிகப்பெரிய பாதுகாப்பையும் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துன் நாஸ் இதோட முடிவடையுது. உயர்ந்தோனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த வசனத்தை ஓதி முடிச்சிட்டு விரிவுரையாளர்கள் இதை எழுதும் போது சொல்றாங்க, ஒவ்வொரு சூறாவை முடிச்சிட்டு இதை எழுதக்கூடிய அறிஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹை புகழக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏண்டா அல்லாஹாலா எல்லா விதமான தீங்குல இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த பணியை அழகான முறையில செய்து முடிக்க கிருபை செஞ்சான் இல்லையா, அவனுக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹை புகழ்ந்து இந்த பணிக்கு வாய்ப்பெடுத்த அல்லாஹுக்கே எல்லா நன்றியும் சொல்லிட்டு சொல்றது வழக்கம். அதுலயும் மொத்தமா இந்த விரிவுரை முடிஞ்சதுக்கு பின்னாடி பூர்த்தியா இத மகிழ்ச்சியா இத முடிச்சு கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு நன்றி செலுத்துறாங்க. அதே வகையில இந்த அரபு கித்தாப தமிழ்ல மொழிபெயர்த்தோம். எப்போ இத மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோம்டா 2001 இந்த பணியை நாங்க ஆரம்பிச்சோம். 2019 இது நிறைவு பட்டுச்சு. இதை நிறைவு பெற செய்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாங்களும் ஆனந்தத்தோடு கண்ணீரோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தஃப்சீர் பண்ணி முடிச்ச தஃப்சீர் ஆசிரியர்கள் அல்லாஹுவை புகழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களை இந்த புனிதமிக்க இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல நமக்கு எத்து வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதன்படி அழகிய முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லா விதமான தீங்கில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கந்திஷ்டியிலிருந்து பொறாமையிலிருந்து ஷைத்தானின் அத்தனை ஊசலாட்டங்களிலிருந்து உன்னுடைய படைப்பின் அத்தனை தீங்கிலிருந்து பொறாமைக்காரன் பொறாமை விட்டு, யா அல்லாஹ் முடிச்சுக்கள் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு, ஜின்கள் ஷைத்தான்கள் உள்ள கெட்ட மனிதர்கள் உள்ள தீங்குகள் அனைத்தையும் விட்டு, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் இன்னும் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும். யா அல்லாஹ், நாங்கள் அழகிய முறையில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.